சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன ரெசிபி செய்யலாங்கன்னா, இப்போ மார்கழி மாதம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் இது மாதிரி வருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரசம் செய்யலாம். தூதுவளை ரசம் செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தூதுவளை தலை ரசம் செய்யலாங்க. அதுக்கு தேவையானது வந்து மல்லி 2 டேபிள் ஸ்பூனுங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பூண்டு ஒரு 3 பல் எடுத்துக்கணுங்க, கொஞ்சம் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு வந்து 3 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், சின்ன வெங்காயம் 2, அரைக்கிறதுக்கு வந்து குட்டியாக புளி, சின்ன புளி போட்டுக்கலாம். தூதுவளை தலை வந்துங்க இது இருக்கும், முள் இருக்கும். நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு 2-3 தடவை அலாசிக்குங்க. கையில் அலாசினீங்கன்னா குத்தும். நீங்கள் ஏதாச்சும் ஸ்பூனாக வச்சு அலாசி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் வச்சுக்கலாம். வாங்க இது வறுத்துக்கலாம். கொத்தமல்லி வந்து சிம்மில் வச்சு வருங்க. இந்த ரசத்துக்கு வந்துங்க இந்த கொத்தமல்லி வறுத்து போட்டால் தான் மணமாக இருக்கும் தலை ரசத்துக்கு. பாருங்கள் மணம் வருது பாருங்க. அது சீரகம் போட்டுக்கலாம், அதையே மிளகும் போட்டுக்கலாங்க. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. அதையே வந்து பூண்டு போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாங்க. இது இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம வதக்கி வந்து அதில் மிக்ஸி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் இருந்து தலையினால ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. நீங்கள் கடையில் வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க. லைட்டாக எண்ணெய் முதல்ல எண்ணெய் இருக்குதுங்க மேடம், கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நேரம் போட்டேன், கொஞ்சம் தான் ஆகிட்டு பார்த்தீங்களா. வதக்கிறப்ப இட்டு தான் ஆகுது. மெதுவை வச்சு விட்டு வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போது ஆஃப் பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுலாங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறங்க தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் வந்து துதியாக இருக்கும், அந்தளவுக்கு அரைக்கக்கூடாது. நான் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ரசம். நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க. பாருங்கள் தண்ணி ஒரு 3/4 லிட்டர் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு தண்ணி மாதிரி இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் சளி அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த ரசமே ரசம் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா சளியெல்லாம் நல்லாயிடும். இது தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இது தாளிக்கு வந்து நெய் ஊற்றி தாளிச்சா தான் நல்லாயிருக்குங்க. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சுங்க. நான் சின்ன வெங்காயம் பூண்டுமே குட்டியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே வைங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் வேண்டாம், நீங்கள் அரைக்கிறப்பே போட்டுக்கலாம். நான் தூள் பெருங்காயம் கட்டி எண்ணெயில் போடுறேன். பாதி வதங்க போதுங்க. பூண்டு வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு காண போகுது. நம்ம அரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் போட்டால் போதுங்க, ரொம்ப போடக்கூடாது. நம்ம பருப்பு ரசக்கட் நிறைய போடக்கூடாது. சும்மா 2 சிட்டிக்கு ஓட்ட போகுது. கடைக்கு விட்டுலாங்க. அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வைங்க. மூடி விட்டு மூடிடலாங்க. கொதி வரட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள் லைட்டு பொங்கி வச்சு வைங்க. பாப் பண்ணிடலாம். எடுத்து வச்சிடலாங்க. மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க.